ஆர்ச்சி பிஷப் அங்கியின் அங்கீகாரம் சோத்ரம். நம்ம இன்றைக்கு நம்ம இதுல கர்த்தருடைய வார்த்தை கொண்டு வருவாங்க. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்து, வானத்தை பூமியை படைத்தவர் இயேசு கிறிஸ்து, சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, எல்லாரும் சேர்ந்து சேனைகளின் கர்த்தர், பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த, சேனைகளின் கர்த்தர், பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த, சேனைகளின் கர்த்தர், பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். அழைத்ததான அனுமதித்ததான நம்முடைய பாஸ்டர் ஜெபமணி அவர்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தேவனிடத்தில் வரும்போதெல்லாம் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவருடைய பாதத்தில் அமரும் போதெல்லாம் அவருடைய பிரசன்னத்தினாலும் அவருடைய மகிமையினாலும் நாம் நிரப்பப்படுகிறோம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அவரை துதிக்கும் போது அவர் நம்முடைய மத்தியில் வந்து விடுகிறார். அவரை ஸ்தோத்தரிக்கும் போது அவர் நம்முடைய மத்தியிலே வந்து விடுகிறார். ஒரே ஒரு சரணத்தை பாடி நாம் ஆண்டவருடைய வசனத்துக்குள்ளாக நாம் செல்ல இருக்கிறோம். ஸ்தோத்தரிக்கும் வேளையில் தேவ மகிமை நம் மத்தியில் இறங்கிடுதே. ஸ்தோத்தரிக்கும் வேளையில் தேவாதி மத்தியில் வருகிறாரே. ஸ்தோத்தரிக்கும் வேளையில் தேவ மகிமை மத்தியில் இறங்கிடுதே. ஸ்தோத்தரிக்கும் வேளையில் தேவாதி மத்தியில் வருகிறாரே.
நமக்கு ஒரு புது பலன் வருகிறது, புது ஆசீர்வாதம் வருகிறது. அவரை துதிக்கும் போது அவர் இறங்கி வருகிறார், நம்முடைய மத்தியில இறங்கி நம்முடைய மத்தியில உலாவுகிறார். பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொரு மாதமும் அந்த 3வது ஞாயிற்றுக்கிழமை தேவனை மகிமைப்படுத்தும் வண்ணமாக மகிமைப்படுத்தி வருகிறோம். இந்த ஆராதனை விசேஷித்த ஆராதனையாக தேவன் நம்மை நடத்துகிறார். அல்லேலூயா. இதிலே பாருங்கள், இந்த ஆண்டுல தம்முடைய சொந்த குமாரனையே நமக்காக தந்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருள்வார் என்று ஒரு வார்த்தையை வைத்து தேவன் பிரசங்கித்து வருகிறார். அவர் அருளுகிற தேவன், அருள் செய்கிற தேவன். சிலர் அருள் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அநேக மைல் கணக்காக நடக்கிறார்கள். சிலர் அருள் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய சரீரத்தை தாக்கி அடக்கி ஒடுக்குகிறார்கள். உலகத்தில் வாழ்வதற்கு பொருள் தேவை, அவ்வுலகத்துக்கு பரலோகத்துக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அருள் தேவை என்று உலக பெரியோர்கள் சொல்வார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர் நம்மைக்கு அருள் செய்கிறார், அருள்வார். சங்கீதத்துல 84வது சங்கீதத்துல 11வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, கர்த்தர் அவர் சூரியனானவர், கேடகமானவர், பாதுகாக்கிறவர், கிருபையை அருளுவார், மகிமையையும் அருளுவார். உண்மையாய் யாரெல்லாம் நடக்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் நன்மையை அருளுவார். அல்லேலூயா. நிறைய காரியங்களை நம்ம கவனித்துக் கொண்டே தியானித்துக் கொண்டே வருகிறோம். அதுல நம்ம அநேக காரியங்களை தியானித்து விட்டோம். ஆசீர்வாதம் அருளுவார், பலன் அருளுவார், சமாதானம் அருளுவார், ஞானம் புத்தி அறிவு அருளுவார், வல்லமையை அருளுவார், உயர்வு அருளுவார், ஐஸ்வர்யம் அருளுவார், நன்மையை அருளுவார். இன்றைக்கு என்ன பார்க்கிறோம்? இந்த வசனத்துல மகிமையையும் கிருபையையும் அருளுவார். மகிமை அருளுவார் என்கிற வசனத்தை கடந்த நாட்களிலே நாம் தியானித்திருக்கிறோம். இன்றைக்கு தேவன் கிருபையை அருளுவார் என்ற வார்த்தையை நமக்கு கர்த்தர் பேச போகிறார். பாருங்க, வெளியே யாருக்கையாவது நம்ம பேசும்போது இந்த கிருபை அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு புரியாது. ஆனால் கர்த்தருடையவர்களுக்கோ கிருபை என்பது புரியும். ஆமென். எந்த ஒரு காரியமும் செய்யாதபடிக்கு அவர் நம்முடைய செய்கைக்கு தக்கதாக இல்லாதபடிக்கு, நம்முடைய கொடுப்பனைக்கு தக்கதாக இல்லாதபடிக்கு அவர் ஈவாய் தருகிறார். அதுதான் கிருபை. ஆமென். இரக்கம் என்கிற வார்த்தை பல 1000 மடங்கு பெருகினால் அதுதான் கிருபை. ஆமென். இரக்கம் செய்கிறவர்கள் என்ன செய்வாங்க? ரோட்ல போகிற பிச்சைக்காரர்களுக்கு, வீட்டு வாசல் இருக்கிற பிச்சைக்காரர்களுக்கு என்ன செய்வாங்க? சாப்பாடு கொடுப்பாங்க. அதான் இரக்கம். ஏழை எளிய மக்கள் சொல்ற பிச்சை கேட்கும் போது அவர்களுக்கு ₹1 முதல் 50 பைசாவுக்கு செல்லாது. ₹1 கொடுக்கணும். ₹1 முதல் எவ்வளவு வேணாலும் கொடுப்பாங்க. அதுதான் பிச்சை. அவர்களுக்கு உதவி, அவங்க வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது நன்மை கிடைக்கட்டும் அப்படின்னு கொடுப்பாங்க. ஆனால் அந்த இரக்கம் பல 1000 மடங்கு பெருகி இருக்கிற ஒன்றுதான் கிருபை. ஆமென். கர்த்தர் சொல்கிறார், கிருபையை உங்களுக்கு அருள்வார். கிருபை எதுக்கு நமக்கு தேவை அப்படின்னு கேட்டால், கிருபை நமக்கு தேவை. கிருபை இல்லாவிட்டால் ஒன்றும் இல்லை. இப்போ கொரோனாவை நீங்க எல்லாரும் பார்த்தீங்க. கொரோனாவை
நீங்க எல்லாரும் பார்த்துட்டீங்க. கொரோனாவில் அநேகர் செத்து போனாங்க. அதுதானே பெரிய கோடீஸ்வரங்க கூட 15 லட்சம் 20 லட்சம் செலவு பண்ணி கூட அவங்க காப்பாற்ற முடியல, செத்து போயிட்டாங்க. தனியார் ஆஸ்பத்திரியில் வச்சு பார்த்து கூட செத்து போயிட்டாங்க. கொரோனாவில் அநேக பெரிய பெரிய நடிகர்கள் எல்லாம் கோடிக்கணக்கான பணம் வச்சிருக்காங்க, அவங்க கூட செலவு பண்ணி உயிர் தப்பிக்க முடியல, செத்து போயிட்டாங்க. பிரியமானவர்களே, ஆனால் உங்களையும் என்னையும் தேவன் உயிரோடு வைத்திருக்கிறார்ல, பாதுகாத்து வைத்திருக்கிறார்ல, அதுதான் திருப்பேன். கரங்களை தட்டி கத்துறேன். அவர் நம்ம கிருபை வைத்திருக்கிறார், நம்மேல் இரக்கம் வைத்திருக்கிறார், நம்மேல் இரக்கம் வைத்து நம்மை உயிரோடு வைக்கிறார். இந்த வசனத்துல 84வது சங்கீதம் 11வது வசனத்துல அது தெளிவா சொல்லியிருக்காரு பாருங்க, வாசிங்க. கிருபை எதுக்கு அவர் நமக்கு தருகிறார்? பாருங்க, இந்த உத்தமமாய் நடக்கும் போதுதான் இதெல்லாம் நமக்கு கிடைக்குமா? உண்மையா நடக்கணும், உண்மையா வாழணும், உண்மையா ஜீவிக்கணும், அப்பதான் நமக்கு இது கிடைக்கும். நாம் நடக்கிறோம், எப்படி நடக்கிறோம்? உத்தமமாய் நடக்க வேண்டும், உத்தமமாய் நடக்க வேண்டும், உத்தமமாய் நடக்க வேண்டும், உண்மையாய் நடக்கணும். உண்மையா இருந்தா ஆண்டவர் உயர்த்துவார் என்று சொல்லி பல முந்தைய உயர்த்தி அருள்வார் என்ற வார்த்தையை நாம் தியானித்தோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார் கிருபையை மகிமையை அருள்வார் என்ற வார்த்தையை நாம் தியானித்து விட்டோம். இப்போ இந்த கிருபையை அருள்வார் என்கிற வார்த்தையை தான் நாம் இப்பொழுது தியானிக்க இருக்கிறோம். பிரியமானவர்களே, கிருபை தேவன் நமக்கு அருள் செய்ய வேண்டும். 2 பேர் ஆலயத்துக்கு போனாங்க. ஒருவன் வரிசையன், இன்னொருவன் ஆயக்காரன். 2 பேரும் ஜெபம் பண்ணாங்க. ஆனா 2 பேருடைய ஜெபத்துல ஒரு ஜெபம் கேட்கப்பட்டுச்சு, இன்னொருவனுடைய ஜெபம் கேட்கப்படல. ஒருவன் உயர்த்தப்பட்டான், மதிக்கப்பட்டான், தேவன் அவனை கனம் பண்ணினார், அவனை பற்றி ரொம்ப அருமையாய் பேசினார். ஆனால் ஒருவனுடைய ஜெபத்துல என்ன இல்லை, ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை. தேவ சமூகத்தில் நம்மை தம்பட்ட முடிப்பது, நம்மை உயர்த்தி காட்டுவது, நம்மை மேன்மைப்படுத்துவது அது சரியானது அல்ல. அல்லேலூயா. ஆனா அவரிடத்தில் வாழ்த்தும் போது தேவன் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை அருளுகிறார். ஆமென். கிருபையை அருளுவார். இந்த கிருபையை நம்ம சாதாரணமா பெற்றுக்கொள்ள முடியாது. கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், ஆனால் சாதாரணமா இதை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்படின்னா என்ன? நாம அந்த கிருபை நமக்கு வருவதற்கு சில காரியங்களை செய்ய வேண்டும். நமக்கு வீட்டுல பணம் வேணும்னா நம்ம என்ன செய்யணும்? வேலை செய்யணும். வீட்டுல உட்கார்ந்துக்கிட்டு எனக்கு பணம் வேணும் பணம் வேணும்னா பணம் வராது. வேலை செய்தால்தான் பணம் என்ன செய்யும்? வீட்டுக்கு வரும், சம்பளம் தருவாங்க. தினந்தோறும் வேலை செய்தால் சிலர் தினந்தோறும் சம்பளம் வாங்குறவங்க இருக்காங்க, சிலர் வாரத்துக்கு ஒரு முறை சம்பளம் வாங்குறவங்க இருக்காங்க, சிலர் 15 நாளைக்கு ஒரு முறை சம்பளம் வாங்குறவங்க இருக்காங்க, சிலர் மாதத்துக்கு ஒரு முறை சம்பளம் வாங்குறவங்க இருக்காங்க. பிரியமானவர்களே, அந்த பணம் வரணும்னா நம்ம வேலை செய்யறோம், அது வருகிறது. இது போலதான் தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு சில வழிகளை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். ஆமென். முதலாவதாக அவர் கிருபையை அருளுவார். எப்படிப்பட்டவர்களுக்கு கிருபையை அருளுவார்? பேதுரு 1 பேதுரு 5:5 நாம் வாசிக்கிற போது தேவன் சொல்லுகிறதை நாம் கவனிக்கலாம். மனத்தாழ்மையை நீங்கள் ஒரு சட்டையை அணிந்து கொள்வது போல உங்கள் வாழ்விலே நடக்கையிலே மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். மனதில் தாழ்மை இருக்க வேண்டும். வார்த்தை சில வார்த்தையில தாழ்மை சொல்லுவாங்க.
ரொம்ப தாழ்மையா பேசுவாங்க, ஆனா மனசுல தாழ்மை இருக்கவே இருக்காங்க. ஆண்டவர் அதை தெளிவாய் சொல்கிறார், ஒரு மனதுக்குள்ள ஒரு தாழ்மை வேண்டும். அந்த தாழ்மையை நீங்கள் சரீரத்தில் உங்கள் சேர்த்து பேண்டு அணிந்து கொள்வதில்லை, சேரி ஜாக்கெட் அணிந்து கொள்வது போல மனத்தாழ்மையை நீங்கள் வாழ்க்கையில் அணிந்து கொள்ள வேண்டும். பெருமையாய் நாம் மனதில் சிந்தைகளை வைத்திருக்க கூடாது. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்ப்பு தெரிவிக்கிறார், எதிர்த்து நிற்கிறார். பெருமை உள்ளவர்களுக்கு சத்துருவாய் மாறி விடுகிறார். இப்போ நம்ம ஆண்டவர் தேடி வர்றோம். நம்ம பெருமையா இருந்தா நமக்கு சத்துரு யாருன்னா முதல் சத்துரு தேவனே சத்துருவா மாறுறார், எதிர்த்து நிற்கிறார், எதிர்த்து நிற்கிறார். நம்ம செய்யறதெல்லாம் அவர் அதுக்கு ஆப்போசிட்டா நிற்பார். பெருமையா இருந்தார், பெருமை இருக்கக்கூடாது. பெருமை எடுத்து போடணும், வேற்றுமை எடுத்து போடணும், இருமாப்பை எடுத்து போடணும். தாழ்மையா விட வேண்டும். தொடர்ந்து வாசியுங்கள். தாழ்மையா இருக்கிறவங்களுக்கு கிருபை. அப்ப யாருக்கு கிருபை அருள்வார்? தாழ்மையா இருக்கிறவர்களுக்கு கிருபை அருள்வார். ஆமென். தாழ்மையா இருந்தா உங்களுக்கு கிருபை தருவார். தாழ்மை இல்லாவிட்டா கிருபை கிடைக்காது. அப்ப நீங்க ஜெபிக்கும் போது என்ன ஜெபிக்கணும்? தேவனே எனக்கு என்ன செய்யும்? தாழ்மையை தாரும், தாழ்மையை தாரும். எனக்கு கிருபை வேண்டாம்ப்பா, எனக்கு கிருபை வேண்டும், தாழ்மையை தர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்கணும். மனத்தாழ்மை அவ்வளவு மிக முக்கியமானதாக இருக்கிறது. என்னங்க அது சாதாரண விஷயம், சாதாரண விஷயம்தான். ஆனால் தேவன் மனத்தாழ்மையா இருக்கிறவர்களையே நோக்கி பார்க்கிறார். தேவனுடைய சமூகத்தில் நீங்க மனத்தாழ்மையா இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பெருமையாய் இருக்கக்கூடாது. எனக்கு ஒரு பாஸ்டர், எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பாஸ்டர், அவர் பேர் இயேசுதாஸ் ஒரு பாஸ்டர். அவர் சொல்வாரு, ரொம்ப தாழ்மையா நடந்து வரணும் எல்லாருக்கும் அப்படின்னு. சர்ச்சு வாசல்ல நிற்பாரு, விசுவாசிகள்லாம் வரும்போது சர்ச்சு வாசல்ல நிற்பாரு. கல்யாணம் முடிக்காம ஊழியம் செய்கிறாரு, சிபிஎம்ல ஊழியம் செய்கிறாரு. அவர் சொல்லுவார், அதாவது 12-13 வயசு தாண்டிட்டாலே வாழ்வு பையன் பசங்க பெரிய பெரிய பையன்லாம் மாறிடுறாங்க. மீசம் முளைக்குது, குரலெல்லாம் மனுஷன், அதாவது புருஷன் குரலாம் மாறுது. அது வரைக்கும் சின்ன கீச்சு குரல் இருக்கும். 13-14 வயசு மாட்டா பெரிய மனுஷனாக மாறிடுறான். அவனுக்கு மீசம் முளைக்குது, அவன் குரலெல்லாம் பெரியவங்க குரல் மாதிரி மாறும். அப்படிப்பட்டவங்க கூட வாங்க மோசஸ், வாங்க பிரதர் அப்படிதான் சொல்லணும். வாடா மோசஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது. தாழ்மை, தாழ்மை இருதயத்தில் நாம் அணிந்து கொள்ள வேண்டும். அது மாதிரி வயசு வந்த பிள்ளைகளுக்கு கூட வாங்க சிஸ்டர் அப்படின்னு நம்ம தாழ்மையா கூப்பிடணுமா. அந்த மனத்தாழ்மை என்கிற விஷயம் அந்த அளவுக்கு நம்முடைய இருதயத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்ற அந்த தேவனுடைய பரிசுத்தவான். அப்போ அந்த தாழ்மை நமக்கு ரொம்ப முக்கியம். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். பெருமையிலிருந்து நம்ம முற்றிலுமா விடுபடணும். நமக்கு கிருபை வரணும். நம்ம தாழ்மையா பேச கற்றுக்கிடணும். சொல்றோம், பேசும்போதே கரடா முரடா பேசக்கூடாது, தாழ்மையா பேசணும். ஆமென். தாழ்மையா விசாரிங்க. சர்ச்சுக்கு வர்ற புது விசுவாசிகளை தாழ்மையா வாங்க சிஸ்டர், எப்படி சந்தோஷமா இருக்கீங்களா, நீங்க வந்துட்டீங்களா, இன்னைக்கு அப்புறம் ஆசீர்வதிப்பார் அப்படி நல்ல வார்த்தைகளை சொல்லுங்க. தாழ்மையான காரியங்களை சொல்லுங்க. சொல்லுங்க. ஸ்தோத்திரம். இன்னைக்கு புதுசா யாராவது வந்துருக்கீங்களா? இன்னைக்கு தான் முதல் வந்திருக்கீங்க. யாராவது சொல்ல முடியுமா? யார் புதுசா இருக்கா? எல்லாருமே பழக்கம். சர்ச்சு கட்டின பிறகு நம்ம பாஸ்டர் விக்டர் வேணுமை தான் புதுசாக வந்திருக்காருல்ல. நம்ம 9 கல் அடிக்கல் நாட்டும் போது ஒரு கல் வச்சிங்கல்ல, இந்த சர்ச்சு கட்டும்போது 9 கல் இந்த மூலையில் வச்சோம். அப்போ அதில் அவரும் ஒரு கல் வச்சார். அன்றைக்கு எல்லாருக்கும் பாஸ்டர் என்ன பட்டையோட ஸ்தோத்திரம் இட்லி டிஃபன் அன்னைக்கு எல்லாருக்கும் வாங்கி கொடுத்தாரு. அதெல்லாம் முள்ளுக்காடு. அப்போ இதில் சர்ச்சை கட்டும்போது அவர் வந்தார். ஆனால் சர்ச்சை கட்டுற வரைக்கும் தான் முறை அவர் வந்திருக்கிறார். சோதரம் எல்லாரும் அவர் நம்முடைய மத்தியில் கருத்தை கொண்டு வந்ததற்காக கரங்களை கட்டி
ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய சபைக்கு புதிதாக வருகிறவர்களை வாங்க, நீங்க வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நீங்க சொல்லணும், தாழ்மையா சொல்லணும். அவங்க வந்தா அவங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும், அதையா நம்ம சொல்லணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நாம் தாழ்மையாக இருக்க நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தாழ்மை என்பது ஒரு பெரிய பிரசங்கம், அதெல்லாம் நான் சொல்லலை, ஹெட்லைன் மட்டும் சொல்லியிருக்கேன். நம்ம முதலாவதாக கிருபை நமக்கு வேண்டும் என்று சொன்னால் நமக்கு என்ன வேணும்? தாழ்மை வேணும். இரண்டாவதாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அந்தபடியே புருஷர்களே இருக்கிறபடியால் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு விவேகத்தோடு அவர்களோடு வாழ்ந்து அவர்களுடனே கூட இருந்து அவர்களும் கிருபையை ஆனபடியால் கனம் பண்ணுங்க. பெரிய வசனம் இது, கல்யாண வீட்டில் பிரசங்கம் பண்ணக்கூடிய வசனம். இதை ஏன் கர்த்தர் நமக்கு சொல்லுகிறாருன்னா, மீண்டுமா வாசிங்க. அந்தபடியே புருஷர்களே மனைவியானவள், பாருங்க, கணவன் மனைவி, ஆண் பெண், இதுல ஆண்கள் பலன் உள்ளவர்கள், பெண்கள் கொஞ்சம் பலவீனமானவர்கள். இந்த வசனம் சொல்லுது. அவர்கள் மனைவியானவள் அவங்க ரொம்ப ஞானமா நடக்கணுமா. ஆண்கள் பெண்களுக்கு எப்படி இருக்கணுமா? ரொம்ப ஞானமா விவேகத்தோட நடக்கணும். ஞானமா நடக்கணும்னு சொன்னா அது மண்பாண்டல் தான், உடஞ்சிடும். அது இல்லையா? உடஞ்சிடும். அவங்க உடையாம இருக்க ரொம்ப ஞானமா நடக்கணும். அவர்களும் என்னது? நித்திய ஜீவனாகிய கிருபை. அவன் கிருபைனா என்னது? நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. கிருபையை நாம் பெற்றுக்கொண்டால் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்கிறோம், பரலோக வாழ்வை பெற்றுக் கொள்கிறோம். கிருபையாகி ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டால் நித்திய ஜீவனை நாம் பெற்றுக் கொள்கிறோம். அதாவது அழியாத ஜீவனை பெற்றுக் கொள்கிறோம், நரகத்தின் பங்களிப்பிலிருந்து விடுதலை பெறுகிறோம். நித்திய ஜீவனாகிய கிருபையை பெற்று பெற வேண்டியது இருக்கிறபடியால் ஆனபடியால் அப்போ அவர்களுக்கு அவங்கள நம்ம என்ன செய்யணும்? கனம் பண்ணணும். யார? நம்முடைய புருஷர்கள், நம்முடைய மனைவிமார்கள் என்ன செய்யணுமா? கனம் பண்ணணும். அல்லேலூயா. கனம் பண்ணணும். அந்த வசனம், அந்த கனம் பண்ணணுங்கிற வார்த்தை மீண்டுமா ஒரு முறை வாசிங்க. அவர்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்போ கல்யாணம் முடிஞ்சாச்சுன்னா அவங்களுக்கு என்ன சொல்ல, ஒரு வீடு கட்டி கொடுக்கணும், அவங்களுக்கு நல்ல பாத்ரூம் எல்லாம் கட்டி கொடுக்கணும். எனக்கு தெரியும், ஒரு வீட்டில் சண்டை போட்டு 2 பேரும் பிரிஞ்சு இருக்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? அந்த அம்மா சொல்றாங்க, எனக்கு ஒரு பாத்ரூம் கட்டி கொடுயா. இவர் சொல்றாரு, எனக்கு ரொம்ப கடன் இருக்குது, எனக்கு பாத்ரூம்லாம் கட்ட முடியாது. இந்த ஊர்ல 200 பேர் இருக்காங்க, எல்லாரும் வெளியே தானே போறாங்க, காட்டுக்கு தான் போறாங்க, உனக்கு மட்டும் எனக்கு பாத்ரூம் அப்படின்னு கட்டி கொடுக்க மாட்டேங்க. அந்த அம்மா சொல்றது, அப்போ நான் அவங்க கூட வர மாட்டேன். பாருங்க, 2 பிள்ளைகள் இருக்காங்க, 2 பையன் இருக்கு, இவ்வளோ வேலை இருக்காங்க. இப்போ நான் எனக்கு பாத்ரூம் வேணும், நான் பொம்பளை, நான் வேலைக்கு போறேன், ஏன்னா அவசரமா இப்படி காட்டுக்கு செடிக்கு அங்கெல்லாம் போயிட்டு இருந்தால் சரியா வராது. அதனால ஒரு பாத்ரூம் கட்டி கட்டி கொடுக்க மாட்டேன். கட்டி கொடுக்கல, அந்த அம்மாவும் வரல. அவங்க அப்பா வீட்டில் ஒரு வீடு வாடகை எடுத்து அங்கே இருக்கிறாங்க, இவரு தனியா இங்கே இருக்கிறாங்க. ஒரு சின்ன விஷயம் தானே. அவங்களுக்கு செய்ய வேண்டிய கணம் என்ன கணம்? அவங்களோட பாத்ரூம், அவங்க மானம் காக்கப்பட, அவசரமா சோத்திரம் அனுபவிக்க ஒரு பாத்ரூம் கட்டி கொடுக்கணும். ஒரு கணவன் மனைவி இருந்தால் அவங்களுக்கு வீடு, பாத்ரூம், டாய்லெட்டு, சோத்திரம், வேற என்ன, நல்ல ஆகாரம், நல்ல தண்ணி, நல்ல ஆகாரம், போஷிக்கணும். 3 வேளைக்கு போஷிக்கணும், பட்டினியா போட்டுறக்கூடாது, போஷிக்கணும்.
ஸ்தோத்திரம். அப்ப இப்படி அவர்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை நாம் என்ன செய்யணும்? நல்ல ஆடை துணிமணிகள் இதெல்லாம் நம்ம செய்யணும். இப்படி செய்தா கணம் பண்ணா அந்த கிருபை அவர்கள் மேலும் இருக்கும், நம்ம மேலேயும் இருக்கும். அல்லேலூயா. அப்ப நம்ம குடும்பத்தை சரியா நடத்தணும். குடும்பத்தை சரியா நடத்தினா கிருபை நமக்கு இருக்கும். அப்படிதான் இதனுடைய மொத்த டோட்டலுடைய அர்த்தம். நம்ம குடும்பத்தை நாமளே சரியா நடத்தணும். ஆமென். அப்ப கிருபை கிடைக்கும், கிருபை வரும். தாழ்மையா இருக்கிறவர்களுக்கு கிருபை, விவேகமாய் நடந்து குடும்பத்தை நடத்துகிறவர்கள், மனைவியை கணவனை கணம் பண்ணி நடத்துகிறவர்கள், அப்படிப்பட்டவர்களுக்கு கிருபை. அல்லேலூயா. நான் சொல்ற பாயிண்ட் உங்களுக்கு புரியுதா? கணவன்மார்கள் மனைவிக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்ய வேண்டும், கணத்தை செய்ய வேண்டும், கணம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. இப்போ கூட எங்கள் அம்மாவை வீட்டம்மாவை கணம் பண்ணிட்டு தான் வரேன். அம்மா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். அல்லேலூயா. ரொம்ப தாழ்மையாக பேசணும். அப்போதான் நமக்கு தேவன் கிருபையை தருவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே மாதிரி பெண்கள் ஆண்களிடத்துல கணவனை எப்படி நினைக்கணுமா? எப்படி நினைக்கணும்? ஆண்டவனே, இறைவனுக்கு அடுத்த ஸ்தானம் ஆண்டவனே அப்படின்னு நினைக்கணும். அப்படின்னு நினைத்து அவர்களுக்கு கீழ்ப்படிக்க இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லி. இப்படி இருக்கும்போதுதான் கிருபை, நித்திய ஜீவனாகிய கிருபை நம்முடைய மனைவிக்கும் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் கிடைக்கும் என்று வேதம் சொல்கிறது. இரண்டாவது பாயிண்ட் முடிஞ்சு. மூன்றாவது பாயிண்ட், எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். தேவன் கிருபை அளிக்கிறார். எப்படிப்பட்டவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் என்பதை குறித்து தான் நாம் இன்று பார்க்கிறோம். ஏற்ற சமயத்திலே உதவி செய்யக்கூடிய கிருபையை அடைய வேண்டும் என்றால் கிருபாசன தண்டையிலே வர வேண்டும். எங்க வரணும்? கிருபாசனம். கிருபாசனம் எது? கிருபாசனம்னா இது. இப்ப நீங்க எல்லாரும் வேலை படிக்கிறீங்க. கிருபாசனம்னா எனக்கு தெரியணுமா தெரிய வேண்டாமா? தெரியணும். அல்லேலூயா. அதாவது கிருபாசனம் என்பது பழைய ஏற்பாட்டுல இப்படி சபை இப்படி கட்டடமாக சீட்டால கட்டப்படுவதற்கு முன்பு எப்படி கட்டினாங்க அப்படின்னா கூடாரம் போட்டு கட்டினாங்க. கூடாரம்னா அது துணியினால, நெய்யப்பட்ட துணியினால அப்படி கட்டினாங்க. அப்படி கட்டும்போது 3 பாகமா கட்டினாங்க. பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். இதுல மகா பரிசுத்த ஸ்தலத்துல கிருபாசனம் ஒண்ணு இருக்கும். அந்த கிருபாசனத்துல தான் இருந்து தேவன் மனிதர்களோடு பேசுவார் மோசையின் இடத்துல. இப்ப அந்த கிருபாசனம் தான் அல்லேலூயா. இந்த பிரசங்க பீடம் என்னது? அந்த கிருபாசனம். இதுல இருந்தா கர்த்தர் பேசுறாரு. அல்லேலூயா. இப்ப கிருபாசனம் உங்களுக்கு என்ன புரியுது? புல்பிட்டு. அல்லேலூயா. பிரசங்க பீடம். இங்க இருந்து கர்த்தர் பேசுவார். அப்ப இங்க வரணும். கிருபையை பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த கிருபாசன தண்டை நாம் சேர வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை ஸ்தோத்திரம், பூமியே தலைகில மாறினாலும் நம்ம இங்க வந்துடணும். எங்க வந்துடணும்? கிருபாசன தண்டை வந்துடணும். எதுக்கு வரணும்? வாரம் எதுக்கு நம்ம வரணும்? ஒரு வாரத்துல 7 நாள், 7 நாள்ல ஒரு நாள் நாம் அவரிடத்துல இந்த கிருபாசனத்துல கிருபையை பெற்றுக் கொண்டால் 6 நாளும் அந்த கிருபை நம்மை நடத்தும். அந்த கிருபை நம்மை ஆசீர்வதிக்கும். அந்த கிருபை நம்மை மேன்மைப்படுத்தும். இந்த கிருபையாகி ஆசீர்வாதம் நம்ம குடும்பத்தில் தங்கும். கிருபையாகி ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. இரக்கம் இல்லாவிட்டால் ஒன்றுமில்லை. யாரை ஆண்டவர் கணம் பண்ண விரும்புகிறாரோ, ஆசீர்வதிக்க விரும்புகிறாரோ, அவர் யார் மேல இறக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு தான் கிடைக்கும். அல்லேலூயா. சொல்லுவோம். ஆமா, உங்களுக்கு இறக்கம் கிடைக்கணும், கர்த்தருடைய இறக்கம் கிடைக்கணும், கர்த்தருடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும்னா அவருடைய கிருபை நம்ம மேல இருக்கணும். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நோவா காலத்துல ஆயிரக்கணக்கான மக்கள் வாழ்ந்தார்கள். ஆனால் நோவா மேல மட்டும்தான் தேவன் கிருபை வைத்தார். வேற யார் மேல கிருபை வச்சாரா? இல்லை, நோவா மேல மட்டும்தான். உங்க ஒரே மேல கிருபை வைத்தார். உங்க குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். அவனுடைய கிருபை உங்களை பாதுகாக்கிறது. நோவாவை பாதுகாத்தார். எல்லாம் தண்ணீர்ல அழிச்சு போட்டார். தண்ணீர் அழிஞ்சிடும்.
நிறைய தண்ணீர் வந்துச்சுன்னா அழிஞ்சிடும். கடல் வந்து அப்படி நேர பூமி மேல வந்துச்சுன்னா அப்படி அழிஞ்சிடும். ஆண்டவர் வார்த்தையினால அப்படி நில் என்று நிறுத்தி வைத்திருக்கிறார். வார்த்தைக்கு கட்டுப்பட்டு தண்ணீர் கடல் அங்கே நிற்குது. பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, ஸ்தோத்திரம், அவர் கிருபை வைத்ததனால் நோவா மூலமாக அந்த குடும்பத்தில் 8 பேருக்கு அந்த ஆசீர்வாதம் வந்தது. அப்போ நம்ம அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள நம்ம வாரம் தவறாம வந்துடணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அழிவுக்கு நம்முடைய குடும்பம் வரக்கூடாது, அழிவுக்கு நம்முடைய தெருவில் உள்ள மக்கள் வரக்கூடாது, அவர்கள் பாதுகாக்கப்படும் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ள வேண்டும். அப்படி என்று சொன்னால் நாம் கிருபாசனத்தண்டை வர வேண்டும், ஆண்டுடைய ஆலயத்தில் வரணும். இதுதான் கிருபாசனம். அந்த வசனத்தில் ஒரு முறை வாசிக்க, எபிரேயர் 4:16. இரக்கத்தை பெறவும் கிருபையை அடையவும் தைரியமா கிருபாசனத்துக்கு வேண்டும். ஐயோ, ஞாயிற்றுக்கிழமை சோதரம் டியூட்டிக்கு போகாம வந்துட்டா எனக்கு குடும்பத்துல பண கஷ்டம் வந்துருமோ அப்படின்னு நீங்க கவலைப்படக்கூடாது. தைரியமா ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். தைரியமா வாங்க தேவ சமூகத்துல. ஆண்டவர்கள் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஒரு அல்லையா சொல்லுங்க, ஒரு அல்லையா சொல்லுங்க. ஞாயிற்றுக்கிழமை கிருபாசனத்து அன்றைக்கு நீங்க கண்டிப்பா வரணும். எல்லாரும் வரணும். நான் மட்டும் வரணும், என் மனைவி மட்டும் வரணும் அப்படின்னு இருக்கா? இல்ல, சிறு பிள்ளைகள், பெரியோர்கள், வாலிபர்கள், வயதானவர்கள் எல்லாரும் வரணும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நடக்க முடிஞ்சா நடந்து வந்துடும். அல்லேலூயா. எந்திரிக்க முடியல, நடக்க முடியல, படுக்கை ஆகிட்டோம்னா பரவாயில்ல, ஆனா நடக்க முடியும், பலம் இருக்கிறது அப்படின்னு சொன்னா நீங்க வந்துடணும். ஆமென். அல்லேலூயா. நேற்று முந்தானால எனக்கு கை தூக்க முடியல, கை தூக்க முடியல. மழை பெஞ்சிச்சு 2 நாளைக்கு முன்னாடி. அந்த மழையில் அப்படி நடந்து வந்துக்கிட்டே இருக்கும்போது தரையில் என்னென்ன இருக்குன்னு தெரியல. ஒரு கல்லில் ஏறி வழி முத்துன்னு குப்புற விழுந்துட்டேன். இந்த கையை வச்சு முகத்தை பாதுகாக்க என் கையில் சரியான அடி, அப்படி இந்த சதையில் அப்படி ஒரு பெரிய பிளவு மாதிரி ஆயிடுச்சு. அப்போது அடிப்பட்டு எந்திரிக்க முடியல, நடக்க முடியல, பேச முடியல, ஒரு மாதிரி கருன்னு ஆயிடுச்சு அடிப்பட்ட உடனே. அப்போது ஒரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை எங்கேயும் ஆராய்ச்சி போக முடியாதோ அப்படின்னு ரொம்ப கவலையாக இருந்துச்சு. ஆனால் ஜெபம் பண்ணி தேவன் அற்புதமாக 2 நாள் சுடுதண்ணி உத்தரவு போட்டு நேரத்தை ஊழியர் கொடுத்துன்னு போயிட்டு விட்டு இன்னைக்கு எங்கேயும் வந்துட்டேன். காரணம் ஓட்டிட்டாங்க. காரணம் ஓட்டணும், டைம் நல்லா இருக்கணும்ல. இப்படி படுக்கையில் ஒரு வேளை மாட்டிக்கிட்டான்னு சொன்னால் வர முடியாது. ஆனால் வேலையில் இருந்தால் நம்ம தேவ சமூகத்தில் வந்துடணும். ஆமென். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். கிருபையை அடைய கிருபாசனத்தை வரணும். கிருபை தான் நமக்கு முக்கியம். கிருபை தான் நம்மளை பாதுகாக்கும். கிருபை தான் நம்ம ரட்சிப்புகளை வழி நடத்தும். கிருபை தான் நம்மை மேன்மைப்படுத்தும். நம்மை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றுவதும் அவருடைய கிருபை தான். என்ன? இரக்கத்தின் ஐஸ்வர்யம், மகிமையின் ஐஸ்வர்யம், இது அந்த கிருபைக்குள்ள தான் இருக்கு. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு கிருபை வேணும்? சொல்லுங்க. எல்லாருக்கும் கிருபை வேணும். கிருபை தான் நம்மளை பாதுகாக்கும். ஆபத்து, நாசம், மோசம், விபத்து, இதெல்லாம் நம்மளை பாதுகாக்கிறது அவருடைய கிருபை. ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க. நோவாவுக்கு கிருபை செய்த தேவன் உங்கள் வாழ்வில் கிருபை தருவார். ஆமென். இந்த சந்ததியில உங்கள் மேல ஆண்டவர் கிருபை வைத்திருக்கிறார். எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. ஆனா நீங்க தேவனுடைய ஆலயத்தில் வந்து காணிக்கை செலுத்தி, தசமபாகம் செலுத்தி, ஸ்தோத்திரம், தேவனுடைய சமூகத்தில் பணிகளை செலுத்தி, காணிக்கையாகிய பணிகளை செலுத்தி உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை அர்ப்பணித்து தேவ சமூகத்தில் கிருபையை பெற்றுக் கொள்கிறபடினால தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நோவாவுக்கு கிருபை செய்த இயேசுவே, யோசேப்புக்கு கிருபை செய்த இயேசுவே, நோவாவுக்கு கிருபை செய்த இயேசுவே, யோசேப்புக்கு கிருபை செய்த இயேசுவே, நித்திய கிருபை, மிகுந்த கிருபை, பெரிய கிருபை, தேவ கிருபை, நித்திய கிருபை, மிகுந்த கிருபை, பெரிய கிருபை, கிருபை காரும் இயேசுவே.
வேண்டும். மூன்றாவது கிருபாசன தந்தை வரும்போது கிருபை கிடைக்கிறது. நான்காவதாக வாசிக்கலாம் எபேசியர் 3:7. எபேசியர் 3:7. தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபையினாலே எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபையினாலே சுவிசேஷத்துக்கு ஊழியக்காரனானே. நமக்கு வரம் தருகிறார். அந்த வரம் எப்படி கிடைக்கிறது என்று சொன்னால் அவருடைய கிருபை. அவருடைய கிருபையினாலதான் வரம் கிடைக்கிறது. இதுல எத்தனை பேர் வரம் பெற்றவர்கள் இருக்கீங்க? வரம் பெற்றவர்கள் கை வைக்கிறாங்க. தைரியமா கை வைக்கங்க. வரம் பெற்றவங்க கை வைக்கணும். எல்லாரும் கையே வைக்க மாட்டேங்க. எல்லாரும் கை வைக்கணும். எல்லாரும் உங்க எல்லாருக்கும் வரம் கிடைச்சிருக்கு. வரம் கிடைச்சிருக்கு. எல்லாரும் கை வைக்கணும். ஆமென். அல்லேலூயா. நான் வரத்தை ஒரு நாளும் பார்க்கலையா? சிலருக்கு சந்தேகமா இருக்கு. வரத்தை ஒரு நாளும் பார்க்கலையே. 9 வரம் இருக்கு. அந்த 9 வரத்துல ஒரு வரம் என்ன வரம்? விசுவாசமாகிய வரம். பைபிள் வாசிங்கன்னா அதெல்லாம் தியானிக்க நேரம் இல்லை. 9 வரம் தேவை. வீட்டில் போய் வாசிங்க. 9 வரத்துல ஒரு வரம் என்ன வரும்? விசுவாசமாகிய வரம். உங்களுக்குள்ள விசுவாசம் இருந்துட்டா அது என்னது? ஒரு வரம். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. விசுவாசமாகிய வரம் வந்துட்டாலே நம்ம நாளுக்கு நாள் அப்படியே ஆசீர்வதிக்கப்படலாம். ஆமென். விசுவாசம் தான் என்னது? கண்ணுல பார்க்க முடியாது, ஆனால் கர்த்தர் தருவார். அல்லேலூயா. கண்ணுல பார்க்க முடியாது, கர்த்தர் தருவார். ஆமென். எத்தனைவங்க 100 ரூபாயை பார்த்துருக்கீங்க? 100 ரூபாய் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? எல்லாருமே பார்த்துருக்கோம். 1000 ரூபாய் எத்தனை பேர் எண்ணி பார்த்துருக்கீங்க? 1000 கையில் வச்சு. ரொம்ப பைசா கேட்கணும்னு பயப்படுறீங்களோ? பணமாக உங்கள்கிட்ட கேட்க மாட்டேன். ஒரு சின்ன ஒரு ஆய்வு தான் சொல்றேன். 1,00,000 ரூபாய் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? லட்சம். கோடி பார்க்கணுமா? கோடி ரூபாய் யாராவது கோடி ரூபாய் சம்பந்தப்பட்ட ஏதாவது வச்சிருக்கலாம்? ஆனா இந்த வருஷம் இந்த சபையினுடைய வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? நீ கோடியாய் பெருகுவாய். அப்படின்னு என்ன அர்த்தம்? கோடி ரூபாய் உங்களுக்கு தரப்போறார். உங்க குடும்பத்துக்கு தரப்போறார். ஒரு பிள்ளைக்கு தரப்போறார். அதற்குரிய வருமானங்களை தரப்போறார். பிசினஸ் ஆசீர்வதிக்க போறார். உங்க கையின் கிரியைகளை ஆசீர்வதிக்க போறாரு. கோடி ரூபாய்க்கு இந்த பெரிய காரியங்களை செய்ய போறீங்க. அல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் சொல்லி அனுப்பினாரு, இந்த சர்ச்சுக்கு 2 கோடி ரூபாய் ஆண்டவர் தரப்போறாங்க. 3 மாடி கட்டுறதுக்கு 2 கோடி ரூபாயை தரப்போறாரு. அல்லேலூயா. சுற்றி காம்பவுண்ட் போட போறோம், இதை போறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம சும்மா இருக்கக்கூடாது. என்ன செய்யணும்? ஆமாம், பால் செடிக்கு போடணும். இந்த சைடில் 2 ஏசி போடணும். இந்த சைடில் ஏசி போடணும். ஏசிக்குள்ள உட்காந்து ஆராதிக்க போகணும். ஆண்டவர் கிரியை செய்ய போறாரு. அல்லேலூயா. ஆனால் 2 கோடி ரூபாய்க்கு மதிப்பிலான காரியங்களை இந்த சபைக்கு செய்வதாக தேவன் வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. நான் சொல்றது விளையாட்டு கிடையாது. எதுல இருந்து சொல்றேன் சொல்லுங்க பாப்போம். விசுவாசம். நம்ம கண்ணு பார்க்கல, நம்ம கை பார்க்கல, ஆனா தேவன் அதை வாய்த்துக் கொள்ள போகிறார். கரங்களை தட்டி விசுவாசமாகிய வரம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறது. விசுவாசித்து அதை வாக்குத்தத்தத்தின் மூலமாய் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவாராக. விசுவாசமாகிய வரமாகிய கிருபையை அவர் நமக்கு தருகிறார். அந்த விசுவாசத்தை விட்டுறாங்க. அவிசுவாசத்துக்கு இடம் கொடுத்துறாங்க. அவிசுவாசத்தை பேசாதீங்க. மைனஸா நீங்க நினைக்காதீங்க. மைனஸா பெருமைப்படுத்துறாங்க. சாத்தானை தள்ளிட்டா அதை சொல்லாதீங்க. இயேசு என்னை ஆசீர்வதித்தார் அதை சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. ஆமா.
இந்த வாரத்துல 10 நல்ல காரியம் கர்த்தர் செய்திருப்பாரு, ஆனா 20 கெட்ட காரியம் பிசாசு செய்திருப்பான். நீங்க எதை சொல்லணும்? எதை சொல்லணும்? பிசாசு செஞ்ச 20 சொல்லக்கூடாது. ஆண்டவர் செய்த 10 காரியத்தை நீங்க வெளியே சொல்லணும். ஆமென். தோல்வியை சொல்லக்கூடாது. நமக்கு கிடைச்ச சேர்ந்த சொல்லணும். கர்த்தர் அற்புதம் செய்வான். அல்லேலூயா. அதுதான் விசுவாசம். அதுதான் விசுவாசம். சேர்த்து சொல்லி பழகுங்க. யாரோ பார்க்கும்போது ஐயோ பிரச்சனை என்று சொல்லக்கூடாது. அல்லேலூயா. நான் சொன்ன பாருங்க, எனக்கு கீழே விழுந்துட்டேன், எனக்கு ஒரு விபத்து, ஆனா என்ன விசுவாசம் தள்ளி போட்டுருக்கான், ரொம்ப அதை சொல்லக்கூடாது. கர்த்தர் இன்னைக்கு பலன் கொடுத்து இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. ஆமென். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் பலன் கொடுத்து கொண்டு வந்திருக்கிறார். அவர் என்னை அற்புதமா இங்கே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். வேற யாருமே எந்திரிச்சு வர மாட்டாங்க, கை வலிக்கு வீட்டிலே கொடுப்பாங்க. ஆனால் தேவன் அப்படி என்னை விடலை, ஒரு புது பலத்தை தந்தார். அல்லேலூயா. கை தூக்க முடியாது. நைட்டில் இந்த கையை தூக்கும்போது இந்த கையை வச்சு இந்த விரலை பிடிச்சி தூக்கணும். அப்படின்னா இந்த கை செயல்படுறதா இருந்தது. அவ்வளவு வேதனை, அவ்வளவு தாக்கம் இருந்தது. ஆனால் தேவன் இதில் ஒரு பலன் தந்தார் பாருங்க. இன்னைக்கு நல்ல அழகா சோத்திரம். நம்ம காரில் 6-7 பேர் வந்தோம். ஊழியத்துக்கு உதவி செய்யும்படியாக ஊழியர் செய்யும்படியாக தேவன் நடத்துகிறாரே. காரணம் அவர் தந்த ஜெயத்தை சொல்லி வாழ்கிறதுனாலே. ஆமென். விசுவாசம் ஆகிய வரம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. அந்த வசனத்தை மீண்டும் வாசிங்க. எபேசியர் 3:7, எபேசியர் 3:2, 2வது வசனத்தை வாசிங்க. எபேசியர் 3:2. எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற என்ன கிருபை? என்ன கிருபை? தெய்வ கிருபை. தெய்வ கிருபை. நம்முடைய தெய்வமாகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை. அந்த கிருபையை தேவன் நமக்கு அளிக்கிறார். தொடர்ந்து வாசிங்க. 7 அப்படியே 7க்கு வாங்க. சத்துவத்தால் வரமாகிய அவருடைய கிருபை. கிருபை என்பது என்ன? ஒரு வரம். கிருபை என்பது என்ன? வரம். அந்த வரமாகிய கிருபை நமக்கு அளிக்கப்பட வேண்டும். அந்த வரமாகிய கிருபை அதை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? வரம் எப்படி கிடைக்குது? வரம் எங்கிருந்து வருது? வரம் எங்கிருந்து வருது? வரம் எங்கிருந்து வருது? வரம் எங்கிருந்து வருகிறது? பரிசுத்தாவியின் வரங்கள். வரங்கள் எல்லாமே எப்படி செயல்படுத்தப்படுகிறது? தேவ பரிசுத்தாவியின் ஆவியை பெற்றுக்கொள்வதனால், அந்த அபிஷேகத்துக்குள்ள மாற்றப்படுவதனால், அந்த ஆராதனைக்குள்ள நம்ம மாற்றப்படுவதனால் அந்த வரம் வருகிறது. பரிசுத்தாவின் வரங்கள், பரிசுத்தாவின் கனிகள். அந்த வரங்கள்லாம் பரிசுத்தாவின் மூலமாக தான் வருது. அப்போ பரிசுத்தாவிக்கு நம்ம அதிகமாக இடம் கொடுக்கணும். பரிசுத்தாவியை நிந்திக்க கூடாது. பரிசுத்தாவியை நிந்திக்கூடாது. அந்நிய பாசம் பேசுறது நிந்திக்கூடிய, கேள்வி பண்ணக்கூடாது, கேவலப்படுத்தக்கூடாது. அந்நிய பாசம் பேசி ஜெபம் பண்ணணும். எந்த வீட்டுக்கு போனாலும் நீங்க அந்நிய பாசம் பேசி ஜெபம் பண்ணுங்க. அந்த வீட்டில் உள்ள பிசாசு கட்டு உடையும். எங்கெல்லாம் அந்நிய பாசம் பேசி நீங்க ஜெபம் பண்றீங்களோ அங்கெல்லாம் பிசாசின் தலையை கர்த்தர் உடைத்து அவருடைய கிரியைகளை நிர்மூலமாக்கி உடைத்து போடுகிறவராக இருக்கிறார். ஆகிய அந்த அந்த பரிசுத்தாவின் ஆவியானுடைய ஆளுகையினால தான் அந்த வரம் நமக்கு வருகிறது. அல்லேலூயா. கிருபையாகிய வரம். அப்ப அந்த வரத்தை நீங்க உடையவர்களால் காணப்பட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. என்னெல்லாம் பார்த்தோம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கீழ்ப்படுகிறவர்களுக்கு, தாழ்ந்தவர்களுக்கு கிருபை. அடுத்து குடும்பத்தை கனம் பண்ணி நடத்துகிறவர்களுக்கு கிருபை. கிருபாசனம், ஆளுடைய ஆலயத்தில் கிருபாசனத்தில் அன்னையில வந்து ஜெபிக்கிறவர்களுக்கு, ஆராதிக்க வருகிறவர்களுக்கு கிருபை. வரம் பெற்றவர்களுக்கு, அதாவது விசுவாசமாகிய வரம் ஆவியாகிய ஆண்டவருடைய அபிஷேகத்தோடு மாற்றப்படுகிறதுனால ஆண்டவர் கிருபை தருகிறார். அந்த பரிசுத்தாவி பெறுவதனால் வருகிற கிருபை. அடுத்து கடைசியாக சொல்லி முடிச்சிடலாம். இதோட முடிச்சிடலாம். 2 கொரிந்தியர் 9:14 முடிச்சுக்கலாம். அல்லேலூயா. மொத்தம் 10 கிருபையை பற்றி பேசணும் வந்தேன். ஆனால் கடைசியாக இந்த வசனத்தோடு நாம் முடித்துக் கொள்ளலாம். வாசியுங்கள். 2 கொரிந்தியர் 9:14 வாசிங்க. உங்களுக்காக
வேண்டுதல் செய்து தேவன் உங்களுக்கு அளித்த தேவன் உங்களுக்கு அளித்த மிகவும் விசேஷித்த கிருபை நிமித்தம். உங்கள் மேல் அப்போ இங்க என்ன சொல்லுது? கிருபை எப்படி வருது? வேண்டுதல் செய்யும் போது கிருபை வருது. அப்படிதானே? வேண்டுதல் செய்கிற போது என்ன செய்து கிருபை வருகிறது. அல்லேலூயா. அதாவது ஜெபம் பண்ணினா கிருபை கிடைக்கும், ஆராதனைக்கு வந்தால் கிருபை கிடைக்கும், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை தருகிறார், குடும்பத்தை கனம் பண்ணி வாழ்கிறவர்களுக்கு கிருபை தருகிறார், பரிசுத்தாவின் நடத்துதலிலே அபிஷேகத்திலே வாழ்கிறவர்களுக்கு கிருபை தருகிறார். இங்கே சொல்கிறது ஜெபிக்கிறவர்களுக்கு வேண்டுதல் செய்வதனால் கிருபை தருகிறார். ஆமென். ஜெபிக்கிறவங்க எல்லாருக்கும் கிருபை கிடைக்கும். ஜெபிக்கணும், ஜெபம் பண்ணணும், தேவனிடத்துல கேட்கணும், இல்லாததை சொல்லி கேட்கணும், இல்லாததை அவருக்கு அறிவிக்கணும். ஸ்தோத்திரம். நமக்கு இல்லை, மதில் சோறு இல்லை, அவருக்கு அறிவிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெரிய இடம் பெருசா கட்டணும், அவருக்கு அறிவிக்கணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்ம இந்த சபைக்கு ஒரு நல்ல பெரிய 7 பேர் வரக்கூடிய ஒரு கார் கிடைக்கணும், அவருக்கு அறிவிக்கணும். நான் தெரிஞ்சுட்டு இருக்கேன். அல்லேலூயா. ஆமென். சபைக்கு என்ன வேணும்? 7-8 பேர் வர மாதிரி ஒரு காரு கர்த்தர் வாங்கி கொடுக்கணும், ஒரு இனோவா வாங்கி கொடுக்கணும், கரெக்டாக ஒரு பெரிய என்ன செய்யணும், போலீஸ் மாதிரி பெரிய கார், புது மாடல் கார் ஆண்டவர் கொடுக்கணும். அல்லேலூயா. ஆமா. இல்லாதவங்களும் அவருக்கு அறிவிக்கணும், அவருக்கு சொல்லணும். அப்படி நம்ம அவர்கிட்ட சொல்லும் போது, வேண்டுதல் செய்யும் போது அவர் கிருபை அளிக்கிறார், அதிலே கிருபை செய்கிறார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா. அவர் டிரைவிங் படிச்சு டிரைவிங் லைசன்ஸ் எல்லாம் எடுத்துட்டார் விசுவாசத்துல. ஆமென். நீ என்ன வேணும்? கார் மட்டும் வாங்கணும். அல்லேலூயா. போன வாரம் கார் ஓட்டிட்டு வந்தார். போன வாரம் தானே? ஆமா. அவர் தான் கார் ஓட்டிட்டு வந்தார் நம்ம காரை. எதுக்கு வந்து கிளம்புங்க? ஒரு ஞானசானம், 2 பேருக்கு ஞானசானம், திடீரென்று ஞானசானம். ஞானசானம் தொட்டி இருக்கிறது, ஏன் ஞானசானத்தை தள்ளி வைக்கிறது? உடனே ஞானசானம். ஒரு நைட்டில் ஒரு 6 மணி 7 மணிக்குள்ள ஞானசானம் கொடுக்குவார். ஆண்டவர் கிருபை செய்தார். உடனே உள்ளவர்கள் தொட்டி நிறைச்சாச்சு, கிளீன் பண்ணி தொட்டியை நிறைச்சி ஞானசானம் கொடுத்தோம். அப்படி இன்னைக்கு அநேகர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்துட்டு ஆசீர்வாதமா இந்த சபை இருக்குது. இந்த சபையை நம்ம தாங்கணும், இந்த சபையை நம்ம நினைக்கணும். இது ஆண்டவர் நமக்கு கொடுத்த சபை. நான் அப்படிதான் நினைக்கிறேன், ஆண்டவர் நமக்கு கொடுத்த சபை. அப்படித்தான் நினைக்கிறேன், அப்படிதான் வேலை செய்யறேன், அப்படித்தான் ஆண்டவர் கிரியை செய்கிறார். நம்ம எல்லாருக்கும் சொந்தமானது. இதிலிருந்து வருகிற ஆசீர்வாதங்கள் அநேக மக்கள் பயனடைகிறார்கள், அநேக பேர் ஆசீர்வாதத்தை பெறுகிறார்கள், அநேக பேர் நன்மையை பெறுகிறார்கள். அல்லேலூயா. நல்ல சொல்லுங்க. ஆமென். ஜெபம் பண்ணுவதனால் உங்களுக்கு கிருபை. இந்த வசனத்தை மீண்டும் வாசிக்கலாம். உங்களுக்காக வேண்டுதல் செய்து அளித்த விசேஷித்த கிருபை, விசேஷித்த கிருபை. அல்லேலூயா. விசேஷித்த கிருபை அளிக்கிறார். அவர் வேண்டுதல் செய்கிறார், அவர்களுக்கு விசேஷித்த கிருபை அளிக்கிறார். ஆமென். நம்ம வேண்டுதல் செய்யும்போது அநேகருக்கு விசேஷித்த கிருபை வரும். ஆமென். அநேகர் சோத்தரிக்கிறதுனால என்ன கிடைக்குமா? கிருபை வரும். நம்ம ஸ்தோத்திரம் பண்றோம். எல்லாரும் வந்து சோத்தரிக்கும் போது என்ன செய்கிறது? கிருபை வருகிறது, கிருபை கிடைக்கிறது, கிருபை வருகிறது. நம்ம சோத்தரித்து ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணும்போது சோத்தரித்து ஜெபம் பண்ணணும். சும்மா ஜெபிக்க கூடாது, சும்மா ஜெபிக்க கூடாது, எல்லா நாளும் ஜெபிக்கணும். உங்களுக்கு ஒரு ஜெபம் சொல்லித்தாரேன், மறந்துடக்கூடாது. அந்த ஜெபத்தை நீங்க எல்லா நாளும் செய்யணும். அல்லேலூயா. ஒருவர் ஜெபித்தார். யார் அது? யாபேஸ். எப்படி ஜெபித்தார்? 2 காரியத்துக்கு ஜெபித்தார். 2 காரியத்தையும் அவருக்கு கொடுத்துட்டார். அல்லேலூயா. யாபேஸ் எப்படி ஜெபித்தார்? தேவரே, என்னை ஆசீர்வதித்து எல்லையை பெரிதாக்கும், தீங்கு நம்முடைய கடவுள் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு. இந்த வசனத்தை வாசிங்களேன். இருக்கீங்களா? நாளாகமும் 7:4 தோற்றம் 4:10 வாசிங்க. அந்த வசனம் எல்லாரும் தெரிஞ்சிருக்கணும். யாபேஸ் வசனம் என்ன?
1 நாளாகமும் 4:10 எல்லாரும் 1 நாளாகமும் 4:10 எடுத்து வச்சுக்காங்க. யாவேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உம்முடைய கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அவைகளுக்கு என்னை விலக்கி காத்தருளும் அருளும் எனக்கு அருள் செய்யும், காத்து அருள் செய்யும் என்று சொல்லி சொல்லிக்கிறான். அருள் அவரிடத்தில் வருகிற அந்த அருள் இரக்கம் நமக்கு மிக அவசியமாக இருக்கிறது. பாதுகாப்பும் ஆசீர்வாதமும் 3 ஜெபம் பண்றாங்க. ஒன்று இருந்து ஆசீர்வதிக்கணும், இன்னொன்று என்ன செய்யணும், என்னை பெரிதப்படும், விருத்தி அடையப்படும், எல்லையை பெரிதாக்கும். 2வது ஜெபம், 3வது ஜெபம் என்ன செய்யும், காத்து அருளும். இதெல்லாம் செய்யறதுக்கு உங்களுடைய கரை கூட இருக்கணும், உங்களுடைய வலது கை என் கூட இருக்கட்டும். 3 காரியத்துக்காக ஜெபிக்கிறார். 3 முக்கியம். நீங்க 3ஐயும் டெய்லி கேட்கணும். பாதுகாப்பும் கேட்கணும், ஆசீர்வாதம் கேட்கணும், விருத்தியும் கேட்கணும். ஆண்டவர் இன்னும் விருத்தி அடைய பண்ணணும், இன்னும் பெருக பண்ணணும், இடத்தை பெருக பண்ணணும், பிள்ளைகளை பெருக பண்ணணும், சோத்திரம் ஆசீர்வாதத்தை பெருக பண்ணணும், வருமானத்தை பெருக பண்ணணும், எல்லையை பெருக பண்ணணும். இதுக்கு எல்லையை பெரிதாக்கணும்னா அது பெருக பண்ற விஷயம். இது எல்லா நாளும் கேட்கணும், கேட்டு ஜெபம் பண்ணணும். வேண்ட ஒரு பாஸ்டத்தை கடந்த ஊழியர் கூட்டத்தில், இந்த மாதம் ஊழியர் கூட்டம் தேவ ஊழியர் ஐக்கியத்தில் நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த பாஸ்டர் சொன்னார், ஒரு நாளைக்கு 7 முறை நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். 7 முறை ஜெபிக்கிறாங்க அந்த பாஸ்டர். இந்த வசனத்தை, இந்த ஜெபத்தை ஜெபிக்கிறாங்க. காலையில் சாப்பிடும்போது 11 மணிக்கு, மத்தியானம் சாப்பிடும்போது, சாயங்காலம் டீ குடிக்கும்போது, ராத்திரி நைட்டு சாப்பிடும்போது, தூங்கும்போது 7 முறை இந்த வசனத்தை சொல்லி ஜெபிக்கிறாங்க. அப்போ அண்ணன் சொன்னேன், அதனால தான் நீங்கள் 250 பேர் ஆராதிக்கக்கூடிய ஒரு சூப்பர் சபையை கட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னேன். தெய்வ ஆசீர்வாதம் வரும். ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து 7 முறை கர்த்தரை துதித்தான் தாவீது. அதுபோல 7 முறை இந்த வார்த்தையை மாத்திர சொல்லி ஜெபிக்கிறாங்க. அவங்க பிள்ளைகளுக்கும் அதான் கற்றுக் கொடுத்துருக்கிறாங்க. அல்லேலூயா. எல்லாரும் செய்யணும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், பாதுகாக்கப்படணும், நீங்க விருத்தி அடையணும். இதுதான் எங்க ஆசை. இதுதான் வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. இதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். லூக்கா 18:3 முடிச்சு வாசித்து முடிச்சிருக்கோம். லூக்கா 18:3. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க. அந்த பட்டணத்திலே ஒரு விதவையோ 18:13 ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களை ஆயக்காரன் வானத்துக்கு நேரே தன் கண்களை ஏறெடுக்க துணியாமல் பயந்தான். தெய்வத்துக்கு பயந்து ஜெபம் பண்ணான். பயந்து ஜெபம் என்ன சொன்னான்? தன் மார்பை அடித்துக் கொண்டான். பாவம் செய்திருக்கிறேனே, தேவனை விசுவாசிக்கவில்லையே, என்னிடத்தில் பாவம் இருக்கிறது, என்னிடத்தில் மீறுதல் இருக்கிறது, என் குடும்பத்தை நான் சபைக்கு நேராக நடத்தவில்லையே, என் பிள்ளைகளை நடத்தவில்லையே என்று சொல்லி தனக்குள்ளே குற்றப்பட்டவனாய் தன் மார்பை அழித்துக் கொண்டு தேவனே என் மேல கிருபையாய். அவனுடைய ஜெபம் பாவியாக என் மேல் தன் குற்றத்தை ஒத்துக்கொண்டு ஜெபிக்கணும். நீங்க பாவம் செய்திருந்தா, மீறி நடந்திருந்தா, உங்களுக்கு தீமை என்று தெரிந்திருந்தால், வேதத்தை வாசிக்கும் போது தேவன் உங்களிடத்தில் பேசி நீங்கள் செய்வது தவறு என்று கர்த்தர் சுட்டி காட்டினார். தேவ சமூகத்தில் அதை ஒத்துக்கொண்டு ஜெபிக்கணும். தன்னை தாழ்த்தி அர்ப்பணித்து பாவத்தை அறிக்கையிட்டு ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கும் போது அவன் ஜெபம் கேட்கணும். அல்லேலூயா. இதெல்லாம் பாவியாகிய மேல் அவன் ஜெபம் தான் கேட்கப்பட்டு இயேசு சொல்றார். இவன் ஜெபத்தை தான் ஆண்டவர் கேட்டார். 2 பேரும் ஜெபிக்க போன இவன் ஜெபத்தை தான் தெய்வம் கேட்டுச்சு. அவன் தான் நீதிமானாய் மாற்றப்பட்டான். நீதிமான் பட்டியலில் நீதிமான் கூட்டத்தில் இருந்தான். மற்றவங்க பெருமையாக இருந்தவர்களை குறித்து வேதத்திலே சொல்லப்படவில்லை. எனக்கு அருமையானவர். அதை தொடர்ந்து வாசிங்க, அந்த பகுதியை தொடர்ந்து வாசிங்க. 14.
அந்த ஜெபத்தினால அவன் என்ன செய்கிறான்? இந்த ஆயக்காரன் வாக்கப்பட்டான். அந்த இடத்துல அந்த சின்ன ஜெபத்தினால வேதம் சொல்லுகிறது அல்லவா, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடையவே மாட்டான். பாவத்தை அறிக்கையிட்டு அதை விட்டுவிடணும். திருப்பி திருப்பி அதை செய்யக்கூடாது, திருப்பி திருப்பி அதை பண்ணக்கூடாது, அதை விட்டுவிடணும். ஸ்தோத்திரம். நான் இனி அப்படி விட்டு விடுகிறவனாய் மாற வேண்டும் சொல்லி நம்ம ஜெபிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனின் மேல் கிருபையாய் நம்மை தாழ்த்தி ஜெபிக்கணும். ஆமென். தேவன் கிருபையை அருளுவார். எப்படிப்பட்டவர்களுக்கு? தாழ்த்துகிறவர்களுக்கு, குடும்பத்துல கனம் பண்ணி வாழ்கிறவர்களுக்கு, அடுத்து கிருபாசனத்தின் ஆராதனைக்கு தவறாமல் வருகிறவர்களுக்கு கிருபையை அருள்வார். அடுத்து அவருடைய வரத்தை பெற்றவர்களுக்கு, பரிசுத்தாவின் ஆவியானவருடைய வழிநடத்தலில் இருக்கிறவர்களுக்கு கிருபையை அருள்வார். அடுத்து வேண்டுதல் செய்ய 5 வகையான மக்களுக்கு தேவனை செய்கிறாரு கிருபை. நீங்க எல்லாரும் இந்த ஜெபிக்கிறவர்களாக, ஆராதிக்கிறவர்களாக, குடும்பத்தை நன்றாய் கனமணி வாழ்கிறவர்களாக, அடுத்திருந்து ஸ்தோத்திரம் தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் தெய்வத்தினுடைய சுவாபம். அந்த வழியிலே நாம் நடக்கும்போது தேவன் கிருபையை அருள்வார். அந்த கிருபை உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பாதுகாக்கும். கிருபை என்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். கிருபை என்பது நித்திய ஜீவன். ஆமென். ரோமர் ஸ்தோத்திரம் 6:23 நினைக்கிறேன், கடைசி வசனம். அதில் சொல்லுகிறார், வாசிங்க, ரோமர் 6:23 வாசிங்க. பாவத்திற்கு சம்பளம் இருக்குது. மறைமுகமான பாவம், வெளிப்படையான பாவம். பாவத்துக்கு சம்பளம் இருக்கிறது. அது மரணம், அது நரகத்துக்கு கொண்டு போகும். பாவத்தின் சம்பளம் மரணம். தேவனுடைய கிருபை வரமோ, தேவனுடைய கிருபையோ, தேவனுடைய கிருபையை பெற்றுக் கொள்கிறவர்களோ இயேசு கிறிஸ்துவினாலே உங்களுக்கு உண்டாகும் நித்திய ஜீவன், என்றென்றும் வாழ்கிற வாழ்க்கை, பரலோக வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை, அந்த விண்ணுலக வாழ்க்கை, அந்த மகிமையான வாழ்க்கை. இந்த பூமியில் 100 மடங்கு ஆசீர்வாதம், மறுமையில் 100 மடங்கு ஆசீர்வாதம் இயேசு தருகிறார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஒரே ஒரு சரணத்தை பாடி நான் முடிச்சிருக்கேன். ஆமென். எங்களோட சேர்ந்து பாடுங்க. அல்லேலூயா. கிருபை நிறைந்த இயேசுவே, கிருபை நிறைந்த பாடும், கிருபை நிறைந்த பாடும், கிருபை நிறைந்த இயேசுவே, கிருபை நிறைந்த பாடும், கிருபை நிறைந்த பாடும், எப்போது ஏழைகளுக்கு கொண்டு காலம் எதுவோ, போன்ற ஏழைகளுக்கு காலம் எதுவோ, கண்ணாய் காக்கும் பரமையே, கண்ணாய் காக்கும் பரமையே. ஆண்டவரே கிருபையை அருள்வார். ஆண்டவர் கிருபையை அருள்வார். தேவன் உங்களுக்கு கிருபையை அருள்வார். இந்த நாட்களில் சொல்லப்பட்ட கிருபை உங்கள் மீது வரும். நித்திய ஜீவனாகிய கிருபை, வரமாகிய கிருபை, விசேஷித்த வரமாகிய கிருபை, விசேஷித்த கிருபைகளை தேவன் உங்களுக்கு அருள்வார். எல்லா கண்களை மூடி கரங்களை தட்டி கத்தரை சோத்திரம் பண்ணுங்க. ஆமென், ஆமென், ஆமென். ஆசிரியர் ஒவ்வொரு
உங்களுடைய கரத்தை வைப்பீராக, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக, ஒவ்வொருவரும் மீது கிருபை இறங்கட்டும். ஆண்டவரை சுகத்துக்காக ஜெபிக்கிறேன். இந்த நாளில் வியாதியோடு ஆண்டவரை பலவீனத்தோடு இருக்கிறார்களோ அவர்கள் மீது கரம் வரட்டும், தொடரட்டும், சுகம் உண்டாகட்டும். என்ன நோயாக இருந்தாலும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இவர்கள் சரீரத்தில் இருந்து அந்த வியாதியின் பலகீனம், வியாதியின் கூர் முறிக்கப்படுவதாக, நாமத்தினாலே சுகம் உண்டாவதாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, சமாதானம் இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு, யாருக்கு சமாதானம் இல்லையோ அவர்களுக்கு சமாதானத்தை தாரும். யார் குடும்பத்தில் சமாதானம் இல்லையோ அவர்களுக்கு நல்ல சமாதானத்தை கொடுப்பீராக, அந்த வேலையை கொடுப்பீராக, நல்ல வருமானத்தை கொடுப்பீராக, வரத்துள்ள பலனை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. அதிக வருமானம் வரும்படிக்கு இந்த வாரத்தில் ஒவ்வொருவரையும் கொண்டு ஆசீர்வதியும். ஆண்டவரே, உங்களுடைய கரம் அவர்களை ஆசீர்வதிக்கட்டும். வீட்டிலாதவர்களுக்கு ஒரு நல்ல இடத்தை கொடும், நல்ல வீட்டை கட்டி கொடும். தேவன் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் வாசலுக்கு ஒரு நல்ல இடத்தை தாரும், ஒரு வீட்டை கட்டித்தாரும். நீர் அற்புதம் செய்வீராக என்று சொல்லி நான் சொல்லிக்கிறேன். ஆண்டவரே, குடும்பத்தில் உள்ள ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படும்படியாய் உங்களுடைய கிருபை அவர்களை மூடிக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். வாகனம் இல்லாமல், வாங்க பணம் இல்லாமல் இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய வாகனங்களை கொடுப்பீராக. என்ன வாகனம் கேட்கிறார்களோ அதை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. போராட்டத்தோடு இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்வில், குடும்பத்தில், தெருவில் இருக்க, வேலையில் இருக்கிற போராட்டங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நீக்கி போராட்டங்களை மாற்றி தேவன் அல்லேலூயா சுற்றிலும் இளைப்பாறுதலை கட்டளையிடுவீராக. பிசாசு தொந்தரவு செய்வதை கட்டி, பிசாசு போராட்டங்கள் இருக்கிற ஒவ்வொருவருடைய கிரியைகளையும் கர்த்தர் அப்புறப்படுத்தி, ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து நடத்தபடியாக சொல்லிக்கிறேன். சத்துருக்கள், மனிதர்களாகிய சத்துருக்கள், பிசாசுகளாகிய சத்துருக்கள், ஆண்டவரை விரோதமாக இருக்கிற பொறாமையால் இருக்கிற சத்துருக்கள் எல்லாருடைய கிரியைகளும் கட்டப்பட்டு செயல்படும்படியாக சொல்லிக்கிறேன். ஆண்டவரை, கடன் பார்ப்போடு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இருக்கிற கடனெல்லாம் நீக்கி நீர் ஆசீர்வதித்து ஒவ்வொருவரையும் மேன்மைப்படுத்துவீராக. பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும், பாதுகாக்கப்படட்டும், பாதுகாப்பு கிடைக்கட்டும். குழந்தை பாக்கியத்துக்காக செலுத்திக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதியும். ஆண்டவரே, அற்புதம் செய்யும், அற்புதம் செய்யும், அற்புதம் செய்யும். குடும்பத்தில் இருக்கிற குடிகார சகோதரர்கள், குடிகார பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவார்களாக. இணைந்து வாழ்கிறவர்கள் இணைந்து வாழ்படி ஒவ்வொரு குடும்பத்திலும் அற்புதம் நடப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். கரங்களை தட்டி கத்த வேண்டி சொல்லுவோம். எல்லாரும் எழுந்து இருப்போம். ஆசிரியர் அனீஷ் ஒரு பாடலை பாடும்போது, அனீஷ் பாடலை பாடும்போது கத்திரக்கென்று நம்ம காணிக்க படைக்கலாம். ஆண்டவரை நாம் மையப்படட்டும். சோதர கத்தனை ஆஸ்வதிப்பார். கைதெல்லாம் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எழுந்து இருப்போம். பேசலாம். நிலையாக உங்கள் போக்கனமே